அத்தியாயம் 12. அடர்த்தியான தனது முடியை தூக்கி ஏத்தி குடுமி போட்டிருக்க, நெற்றியில் முழுவதும் விபூதி பட்டை தீட்டியிருக்க, காவி வேஷ்டி அணிந்து, உடலில் பூணூல் அணிந்து, உடலிலும் கைகளிலும் ஆங்காங்கே விபூதி பட்டை போட்டு வெள்ளை வெளியர் என்ற உடம்புடன் அமர்ந்திருந்தார் 70 வயது மதிக்கத்தக்க அந்த ஜோசியர் சுப்பிரமணி ஐயர். அவரை அனைவரும் மணி ஐயர் என்று சுருக்கி கூப்பிடுவது வழக்கம். கோதாவரி உள்ளே செல்ல அவர் முன் இருந்த மரப்பலகையின் மீது தான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பத்தி, சூடம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கை வைக்க, அதில் இருந்த பத்தியை கையில் எடுத்து பொருத்தி தனக்கு பின்னால் இருந்த சாமி படங்களுக்கு காட்டி கண்களை மூடி சாமியை கும்பிட்டார் மணி ஐயர். கோதாவரி மணி ஐயரின் முன்பு தான் கொண்டு வந்திருந்த ஜாதகத்தை வைத்தாள். யாருக்குமா பார்க்கணும்? ஐயா, என் பையனுக்கு தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஐயா, அவனுக்கு கல்யாணம் தட்டி தட்டி போகுது. எந்த பொண்ணை காட்டினாலும் வேண்டானே சொல்கிறான். அதான் அதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கான்னு கேட்க வந்தேன். எந்த பொண்ணை காட்டினாலும் வேண்டான்னு சொன்னால் அதுக்கு எப்படிம்மா பரிகாரம் பண்ணுறது? அது உன் பிள்ளையாண்டா கிட்ட போய் கேளு. நீ தான் பேசி புரிய வைக்கணும். இல்லை சாமி, அதை மீறியும் தட்டி போகுது. மணி ஐயர் அந்த பலகையின் மீது இருந்த ஜாதகத்தை கையில் எடுத்தார். அதனை புரட்டி பார்க்க அந்த ஜாதக கட்டங்களை 20 நிமிடங்களாக உற்று பார்த்தார். பிறகு கை விரல்களை எண்ணி சர்வேஷின் ஜாதகத்தில் நடக்கும் தசா புத்திகளை கணித்தார். அதுவரை கோதாவரி அமைதியாக அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். மா, உன் பிள்ளையாண்டானுக்கு கல்யாணம் தட்டி போகுதுன்னா அதுக்கு காரணம் கிரக சஞ்சாரங்கள் இல்லை, அவனது மன சஞ்சாரம்தான் காரணம். சாமி, புரியல சாமி. நீ என்ன பொண்ணு பார்த்தாலும் அவனுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி இல்லை. அவனுக்கு வேறு ஜாதியில் தான் கல்யாணம் நடக்கும் என்று கூற, அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள் கோதாவரி. சாமி, எங்கள் ஊர் சரியான கிராமம். அங்கே வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணால் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி நடக்கக்கூடாது சாமி. நானாம்மா சொல்கிறேன்? உன் பிள்ளையாண்டானோட ஜாதகம்தான் சொல்லுது. இதுக்கு வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? இதுக்கு என்னம்மா பரிகாரம் சொல்கிறது? வெள்ளிக்கிழமை சரியாக 7 மணிக்கு மீனாட்சிக்கு விளக்கு போடு. என் மகன் நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி விளக்கு போடு. அதுக்கு முன்னாடி உன் பிள்ளையாண்டாங்கிட்ட போய் பேசு என்று கூறினார். சரிங்க சாமி என்றவள் தனது ஹேண்ட்பேக்கில் இருந்து 101 ரூபாயை எடுத்து அவருக்கு வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள் கோதாவரி. அந்த இடத்தை விட்டு வெளியேறினாலே தவிர மணி ஐயர் கூறிய வார்த்தைகள் அவளது மனதை விட்டு வெளியேறவில்லை. முதலில் அவளுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய சந்தேகம். தனது மகன் காதலிக்கிறானா என்ன? அதற்கு வாய்ப்பே இல்லையே. அவனை கட்டுப்பாடோடு தான் வளர்த்தோம் என்று நினைத்து கொண்டே வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்கு சென்றவளின் மனம் முழுவதும் சஞ்சலம் அடைந்தே இருந்தது. சர்வேஷிற்கு ஃபோன் செய்தாள். தம்பி சர்வேஷ். எதிர்முனையில் சர்வேஷ் வந்தான். சொல்லுங்கம்மா. தம்பி, இந்த வாரம் நம்ம மீனாட்சிபுரத்தில் ஒரு பொண்ணு இருக்குன்னு புரோக்கர் சொன்னார். அவங்க வீட்டில் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீ வந்தா போய் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. மா, இப்படி தான்மா போன வாரமும் கூப்பிட்டேன். எத்தனை வாரம் தான் நானும் வர்றது? எத்தனை வாரம் வந்து என்ன தம்பி பிரயோஜனம்? உனக்கு தான் எந்த பொண்ணையும் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க சரின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட நம்ம புரோக்கருக்கு 500 ரூபா கொடுத்து தான் அனுப்பிச்சி விட்டேன். மா, விடுங்கம்மா, வேண்டாம். நீங்கள் எனக்காக பொண்ணு பார்த்து கஷ்டப்பட வேண்டாம். கல்யாணம்னா 4 பொண்ணு பார்க்கத்தான் செய்வாங்க. பொண்ணு பார்க்காமலே கல்யாணம் பண்ண முடியுமா? மா, அதுக்காக 500 ரூபாயை கொடுப்பீங்க? போதும், இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நான் பார்க்காம வேறு யார்டா பார்க்குறது? சர்வேஷ் சற்று அமைதியானான். மா, எனக்கு இப்போ கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னை விடுங்கம்மா ப்ளீஸ். அப்படின்னா என்னடா அர்த்தம்? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சரி, இன்ட்ரெஸ்ட் எப்போ தான் வரும்? 60 வயசில் வருமா? உனக்கு அடுத்து உன் தம்பி வேற இருக்கான், ஞாபகம் இருக்கட்டும். அவனுக்கும் நான் பார்த்து முடிச்சு வைக்கணும். மா, உங்கள் வேலை முடியுதுன்னு என் தலையில் யாரையோ கட்டி விட்டுறான்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு நேரம் வரும். அதைத்தாண்ட நானும் கேட்குறேன். அந்த நேரம் எப்போடா வரும்? வரும்போது வருமா? இப்போ நீ என்ன தாண்டா சொல்கிற? இந்த வாரம் வருவியா மாட்டியா? நான் வரலம்மா, என்னை விட்டுருங்க. சர்வேஷ், ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேரு. அம்மா சொல்கிறத மீறி நடக்காத. மா ப்ளீஸ், எனக்கு வேலை இருக்குமா, என்னை விடுங்கம்மா.
என்றவன் ஃபோனை துண்டித்து விட்டான். அவனது பேச்சும் நடவடிக்கையும் வியப்பாக இருந்தது கோதாவரிக்கு. மணி ஐயர் கூறியது உண்மைதானோ என்று நினைக்க ஆரம்பித்து விட்டாள். வேற ஜாதியிலிருந்து பெண் எடுப்பதா? அச்சோ, அது முடியாதே. இந்த ஊர்க்காரர்கள் நம்மை ஒதுக்கி வைத்து விட்டால் என்ன செய்ய முடியும்? இந்த ஊரில் தான் நமக்கு வீடு இருக்கிறது, சொத்து பத்துக்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுவிட்டால் சொல்ல முடியும், அதுவும் ஒரு பொண்ணுக்காக? இது அவர் வாழ்ந்த ஊராயிற்றே, இதை விட்டுவிட்டு எங்கே செல்ல முடியும் என்று யோசிக்க யோசிக்க அவளுக்கு சற்று கண்கள் கலங்கியது. கண்களை துடைத்து கொண்டு முதலில் இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள். கண்டுபிடித்து விட்டால் முதலிலேயே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றும் முடிவெடுத்து கொண்டாள். எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.